வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பட்டதாரி விஜய். பேக் டு பொங்கல் vlog பார்ட் 2 வீடியோ. ஆமாம் நண்பர்களே, போன பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் பார்ட் 2 எப்போ வரும்னு கேட்டிங்க. அந்த பார்ட் 2 வீடியோ அது நம்ம காரில் வந்து பார்த்தீங்கன்னா சமையலாம் முடிச்சுட்டு காரில் ஏறி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம், நம்ம தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தோட்டத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமானதாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து கரடுமுடான பாதையில் போய் ஒரு பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, பள்ளத்தில் ஏற்றி போகணும். அந்த வழி இதை நோக்கி தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்துகிட்டு நம்ம குட்டீஸு நம்மளோட சமைச்ச சாப்பாடு, அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கக்கூடிய சாமானங்கள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு உள்ள நம்ம பொலிரோவை அதாவது நம்ம பீஸ்ட்டை ஃபுல்லாக ஸ்டப் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆற்று பள்ளத்துக்கிட்ட வந்தாச்சு. கிட்டத்தட்ட 50 அடி பள்ளம், அதில் வந்து ஏற்ற போகிறோம். எந்த அளவுக்கு ரிஸ்க்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏற இடத்துல வந்து கொஞ்சம் குழி மேடாக இருக்குது. டிராக்டரே கொஞ்சம் 4 வீல் டிரைவ் போட்டு தான் நம்மளோட மினி கூப்பர் ஏற்றணும். அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம பொலிரோ எந்த அளவுக்கு ஏறுது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் டவுட்டு தான். பாப்பா ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். அது இந்த இடம் தான் பாருங்கள் நீங்களே. வேற லெவல்ல சாதிச்சிட்டோம், ஏத்திட்டோம். வெரி குட். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் சூப்பராக ஏறி வந்துருச்சு. நம்ம ஏறாது அப்படின்னு நினச்சிட்டோம், ஆனால் அதுக்கு மாறாக வந்து ஜம்முன்னு ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் அந்த நேரம் கொஞ்சம் கேப் கிடங்காட்டி நல்லா த்ராட்டில் கொடுத்தங்காட்டி சூப்பராக வந்துருச்சு நம்ம பீஸ்ட். இப்போ நேராக நம்மளோட மாட்டுக்கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, மாட்டுக்கோட்டையே நம்ம பீஸ்ட்டு கொண்டு நிப்பாட்டி கொண்டு வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சலாம். ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். ஏன்னா மணி வந்து 2க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே தான் நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது. என்ன ஒர்க்குன்னா மாடை கழுவணும், அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும், அப்புறம் பொங்கல் வைக்கணுக்கு ஏற்பாடு பண்ணணும், கோலம் போடணும். நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வேலை கொடுத்துட்டோம். நம்ம பக்கத்து வீட்டு குட்டீஸு, எதிர்த்து வீட்டு குட்டீஸ் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. இதில் குண்டால வருது பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்கன்னா கேளான் பிரியாணி நாங்கள் எங்களுக்காக செஞ்சுருந்தோம். பசங்களுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. எங்கடா என்னோட ஒய்ஃபை காணும் அப்படின்னு பார்க்குறீங்களா, அவங்களும் என்னோட ஒய்ஃபோட தங்கச்சியும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்களாம் ஸ்கூட்டியில் வாங்க, நான் வந்து பைக்கில் அதாவது நம்ம பீஸ்ட்டில் நம்ம குட்டீஸோட சாமானத்தில் ஏற்றிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஏற்றி வந்தாச்சு. கரும்பு தூக்கிட்டு வராரு பாருங்க. இந்த கரும்பு வச்சு தான் ஃபங்க்ஷன் செமையாக நடக்க போகுது. நம்ம மாட்டு கொட்டை இருக்குது, அதுக்கு முன்னாடி காரை போட்டிருப்போம். அந்த காரையில் தார்பாய் இருக்குது, நம்மளோட வெங்காய பட்டறைக்காக வாங்கின தார்பாய், அது இப்போ யூஸ் ஆகுது. ஏற்கனவே நம்ம சமையல் லாகுன்னு போட்டுருந்தோம், அதுக்கு யூஸ் ஆச்சு. எல்லாம் தார்பாய் போட்டு ஃபஸ்ட் எடுத்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி திருப்தியாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. கேளான் பிரியாணி பார்த்தீங்கன்னா செமையாக செஞ்சுருந்தாங்க. ஏதோ என்னோட ஒய்ஃபு, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. குட்டீஸ் இது எல்லாமே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தான். சாப்பிட்டு முடிச்சிருந்தேன். என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பாயாஸ் மிக்ஸில் பாயாசம் வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரு ஊற்றுமா பாயசம் ஊற்றுமா, பால் மாதிரி ஊற்றுமா, சேமியா விட்டு பால் மட்டும் ஊற்றுமா, பால் மட்டும் ஊற்றுமா, ஊற்றுமா. எல்லாரும் திருப்பி வந்து வாங்கிக்கோங்க வேணும்னா. நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றுவேன், சேமியா வர மாட்டேங்குது வெளியில. பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் டிஸ்டர்ப் பண்ண வருவாங்க, அப்படிதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம அதை சொல்ல விடுங்கப்பா, வீடியோவை காய்ஸ் நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து மாடு குருவியர்கள் கூப்பிட்டு நம்ம அதுக்கு போய் மாடு கலவரம் இங்கே பொங்கல் வைக்கிற செட்டப் பண்ணுறோம். இந்த பொங்கலை ராக் பண்ணுறோம். நான் நல்லா பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்கிற மாதிரி எல்லாரும் ஆற்றுக்கு கிளம்பியாச்சு. எல்லாரும் பார்த்துக்கோங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தக்கானே பாட்டு பாடுங்கக்கா, நல்லது. பாய் பாய். ஆளாளுக்கு அவங்களால என்னென்ன முடியுமோ அந்த போஸெல்லாம் கொடுத்துட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க ஆற்றுக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா காளையன் பாய்ஸு, அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வரோம். நம்ம அறிவு பிடிச்சிட்டு அந்த பையன் போகிற அப்படி. அப்போ நம்ம வந்து கண்ணுக்குட்டி பிடிச்சாச்சு. அப்புறம் அன்பை வந்து என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சி வந்து பிடிச்சிட்டு வராங்க. அன்பு வந்து பார்த்திங்கன்னா சாதுவான பையன், அதனால் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஆனால் அறிவு அப்படி கிடையாது, கொஞ்சம் மிரளிங்கிற மாதிரி. பாய்ச்சல் இருக்காது, ஆனால் மிரளி, அதனால் மற்றவங்க பயந்துக்குவாங்க. பிரச்சனை இல்லை. நம்ம ஆற்றுக்கு கொண்டு வந்தாச்சு. ஆற்றுக்கு கொண்டு வந்ததுனே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு படையாக இருக்கிற மாதிரி ஒரு 30 மாடு கழுவுற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ஆனால் ஒரு மாடுங்களும் ஒழுக்கமாக கழுவுலங்கிறத உண்மை. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் பார்த்தீங்கன்னா பத்தாவதுக்கு நம்ம நல்லா பாடுன்னு சொல்லிட்டு போனோம் பார்த்தீங்களா, ஸ்பீக்கர் எடுத்து அந்த ஸ்பீக்கரில் பாட்டை போட்டு விட்டு அவங்க கொஞ்சம் குட்டீஸ் வந்து ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம அன்பு சாதுவான அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுற்றி ஒரு 10-15 பேர் நின்ட்டாங்க கழுவுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் கழுவுனாங்க நல்லா அந்த வெள்ளையே தேயிற அளவுக்கு ஃபுல்லாக கழுவிட்டு இருந்தாங்க. நமக்கு அதனால் கொஞ்சம் ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக என்னமோ காலை அடக்கிறவங்க கூட இப்படி நிற்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு மாட கழுவுறதுக்கு எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்துக்கு வந்துட்டு ஆத்துல வந்து கலவருக்கு வந்தீங்கன்னா இன்னைக்கு 2 மாடு தான் இருக்கு. 2 மாடு 4 நாள் ஆகி நினைக்கிற கலவருக்கு வச்சு இதனால அனுப்பிட்டு தான் கழுவு நினைக்கிறேன். நம்ம காலையை இருக்கிற அறிவு போய் கழுவு. அன்பு வந்து சாது போனவர் அறிவு நம்ம கழுவு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அறிவுனா கொஞ்சம் ஒன்று பண்ணுவா அப்படி நம்ம அறிவை கலவுறது கொஞ்சம் சிரமமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அறிவை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு கை ஆள் பழக்கம் எதுவுமே கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நல்லா சூப்பரான கேரக்டர் தான்.
இருந்தாலுமே இந்த தண்ணியிலலாம் நம்ம விட்டு குளிப்பாட்டி பெருசாக பழக்கம் இல்லாதனால இப்போ யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டான், நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒட்டிக்குவான் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் நம்ம மூக்கணாங்க இதை பிடிச்சி நின்றுட்டோம் ஜம்முன்னு. அது மட்டும் இல்லாமல் போன டைம் பொங்கல் குளிப்பாட்டுறத விட இந்த டைம் வந்து சூப்பராகவே நல்லா அட்டாச் ஆகிட்டான்னு சொல்லலாம். யாருமே தொட விட மாட்டான், நம்ம கொஞ்சம் தொட்டால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவோம், மற்றவங்களெல்லாம் சுத்தம் போட மாட்டான். அதில் இவருக்கா பாருங்கள், அதாவது இந்த கண்ணுக்குட்டி கழுவறக்குள்ளே போகும்போதுனாச்சு இவ பார்க்கறதுக்கு தான் சிறுசு மாதிரி, ஆனால் புது ஆளுகளை பார்த்தானா பாய்ச்சல் போய் முட்டிடும். கொஞ்சம் டெரரானவங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து புதுசாக நம்ம வாங்கின கண்ணுக்குட்டி. மொத்தம் நம்மக்கிட்ட 3 தான் இருக்குது. இன்னி 2 என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். எதனால் சேல்ஸ் பண்ணாலும் நம்மளால் பார்க்க முடியாத சூழ்நிலையினால நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கழுவி முடிச்சாச்சு. கழுவி முடிச்சதுனே எல்லோரும் வாங்க பொங்கல் வைக்க போகலாம், இன்னும் நிறைய டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குழியில் போட்டாச்சு. குழியில் போட்டு அன்பு அறிவு எல்லாத்தையுமே ஓட்டிட்டு நம்ம கட்டுத்தரைக்கு போயாச்சு. கட்டுத்தரைக்கு போனதுனே கட்டியாச்சு. கட்டினே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு கழுவி சோப்பெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்குது. காலையில் அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு எல்லாம் இது பண்ணதுனே அடுப்பெல்லாம் நம்ம கூட்ட ஆரம்பிச்சிட்டோம். எதுக்குன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் பெண்கள் அணியாக சேர்ந்துட்டு கோலங்கள் போடுறேன்னு சொல்லிட்டு கோலங்கள்ன்ட்டு பயங்கரமாக வண்ணம் தீத்திட்டு இருந்தாங்க. சூப்பராக கோலமெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம அடுப்பு செட் பண்ணி பொங்கல் சட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இன்னொரு டீம் வந்து கலர் போட்டிருந்தாங்க கோலங்களுக்கு, வண்ணம் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்ணம் அடிச்சிருந்தாங்க. நம்ம மாமா பையன் குட்டீஸு பொடுசுக்கு எல்லாருமே. அப்போ இன்னொரு டீம் வந்து என்ன பண்ணாங்கன்னா கரும்பெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்களா, அந்த கரும்பெல்லாம் 3 இது வச்சு நம்ம தோட்ட வரலாற்றுலேயே பார்த்திங்கன்னா இதுதான் முதல் டைம் கரும்பெல்லாம் இப்படி வச்சு சிறப்பாக கொண்டாடுறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரே பொங்கல் தான் வைப்பாங்க, 3 பொங்கல் வைப்பாங்க, 5 பொங்கல் வைப்பாங்க. நம்ம வந்து ஒரே பொங்கலை சக்கரை பொங்கலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஜம்முன்னு 3 கரும்பை வச்சு சட்டியை வச்சு அடுப்புக்கெல்லாம் கோலம் போட்டு அடுப்பு சுற்றியும் கோலம் போட்டு வண்ணம் தீட்டி என்னோடய ஒய்ஃப் வந்து அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அடுத்தடுத்த கட்டமான முக்கியமான வேலை என்னென்னா நம்ம மாடுகள் தயார்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு இந்த மாடுகளில் மூக்கணாங்கரை பிடிச்சிக்க சாமி நம்ம அப்படியே மாடெல்லாம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்க வந்து நல்லா பிடிச்சி அந்த அன்பு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கழுவுனாங்கன்னு சொல்லலாம். நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தாங்க. எல்லா குட்டீஸுமே யாருமே வந்து எந்த ஒரு இடைஞ்சலோ எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணிவிட்டு ஆளுக்கு கொஞ்சம் வேலையை பிரித்து செஞ்சுட்டு இந்த பொங்கலை வந்து வேறு லெவல் அட்டகாசமாக செஞ்சோம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக நம்ம பொங்கலை கொண்டாடினோம். அப்புறம் நம்ம அன்புக்கும் தலைக்கயிறு கட்டியாச்சு, நம்ம அறிவுக்கும் தலைக்கயிறு கட்டியாச்சு. தலைக்கயிறு கட்டினா மூக்கணம் மேலே ஏற்கனவே நம்ம மாற்றிருந்தேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான், அதெல்லாம் மாற்ற தேவையில்லை. இன்னும் நிறைய டெக்கரேஷன் ஒர்க்கெலாம் இருக்குது. நம்ம வண்டி எல்லாம் வாங்கிட்டு சூப்பராக காலையில் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ வண்ணம் தீட்டலான்னு சொல்லிட்டு சிவப்பு கலர் பெயிண்ட் தான் வாங்கியிருந்தோம். நம்ம அன்பு பொறுத்த வரைக்கும் நம்ம சாதுவானது தடவி கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு ஜம்முன்னு நின்றுக்குவான், நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அறிவை பொறுத்த வரைக்கும் யாரும் தொடக்கூடாது. மெயினாக திமிழ் முதுகெல்லாம் தொட்டா வச்சுங்களே எட்டி குதிச்சுட்டு ஓடி அந்த பக்கம். ஆனால் பாய்ச்சல் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து பாய்ச்சல் இருக்கான்னு கேட்டால் இப்போ பாய்ச்சல் சுத்தமாக கிடையாது. ஆள் பழக்கம் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் போகிற போக்கு நல்ல சூட்டிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட அறிவை மிஞ்சக்கு யாரும் இல்லை. பாருங்கள், இவன் தான் அறிவு, அவன் அன்பு. அதுக்கப்புறமா நம்ம வண்ணம் தீட்டலான்னு சொல்லிட்டு அருவியும் நல்லா பிடிச்சிக்க சொல்லிட்டுன்னு அப்போ கொஞ்சம் ஆட்டம் கட்டிகிட்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் நின்றுட்டு அப்படி நம்ம வண்டி ஒன்று ரேக்கில் பார்த்துட்ருக்கோம். வண்டி வாங்கினோடனே நம்ம அருவியை பூட்டி ஜம்முன்னு இது பண்ணிடலாம். இப்போ ட்ரைனிங் வந்து போயிட்டுருக்கு. ட்ரைனிங்னா நுகம் இருக்குது பார்த்திங்களா, நுகத்தை வச்சு நம்ம காட்டில் எல்லாம் இது பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்கிறது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேட்டைக்காரி இருக்கா பார்த்திங்களா, அவளுக்கு தான் நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டுருக்குறோம். நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சரணியா வந்து கேட்டான், என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சி. சரி அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த பொங்கல் வந்து தோட்டத்தில் வைக்கிறது ஒரு புதுமையான பொங்கல் தான். யாருக்கும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்மளே வந்து வைப்போம். நமக்கும் வந்து இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து வைக்கிறது சூப்பராக இருந்துச்சு. இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அவங்க அம்மா தான் போட்டாங்க, இவங்க தான் அது செமையாக போட்டிருந்தாங்க. பக்கத்தால் வண்ணம் தீட்டி சூப்பராக கோலம் போட்டிருந்தாங்க. மாடு கட்டுத்தறியாக வேறு லெவலில் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பொங்கலை எங்கள் தோட்டத்தில் இது வரைக்கும் கொண்டாடிக்கிறோம்னா கண்டிப்பாக கொண்டாடினதில்ல. அவ்வளோ ஒரு வாரமாக சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக எந்த ஒரு கள்ளக்கபடம் இல்லாத பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பார்த்திங்கன்னா பூமர்ஸ் இல்லாத பொங்கல், அந்த மாதிரி ஒரு பொங்கலாக வந்து சிறப்பாக செஞ்சுருந்தோம். பொங்கலெல்லாம் வச்சு இறக்கணுன்னே பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு வந்து படையல் வச்சு தேங்காய் பழம் உடைக்கணும். தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டு நம்மளோட
மாடுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, மாடுகளுக்காக தான் மெயினாக மாட்டுப்பொங்கல். அதை முன்னிட்டு நம்ம மாடுகளுக்கு சாம்பிராணி தீபாராதனையில் காட்டி தீர்த்தமாக துவைச்சு அப்போ நம்ம எல்லோரும் சாப்பிட வேண்டியதான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து தீபாராதனை காட்டிடலான்ட்டு நம்ம காளையன் பாயசுக்கு போய் தீபாராதனை காட்டினா அவன் கொஞ்சம் மிரண்டிட்டானுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் இது புதுசு பார்த்திங்களா. அதனால் அப்புறம் பொங்கல் ரெடியாக இருக்குது, நீங்கள் பொங்கல் அடுத்து சாப்பிட்ற ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது வந்து ஆக்சுவலாக பட்டி பொங்கல்லாம் மாடுகளுக்கான உகந்த பொங்கல். அதனால் தீத்தரை எடுத்துகிட்டு வந்து வாய்கழுவு பட்டியாருன்னு வாயை வந்து கழுவிட்டு அப்புறம் உண்ணுன்னு பட்டியாரன்னு ஒரு பழைய காலத்து சாங்கியமாக ஒன்று சொல்லுவாங்க. அதை நம்ம குட்டீஸ் எல்லாம் வச்சு சிறப்பாக சொல்லிட்டு இருந்தோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது புது அனுபவம் சொல்ல மாதிரி நம்ம கூட கோரஸ் நல்லா பாடுற மாதிரி வாய்கழுவு பட்டியாரன்ட்டு வாயை கழுவி விட்டு அப்புறம் பொங்கல் எடுத்து வாய்கிட்ட வச்சு உண்ணுன்னு பட்டியாருன்னு கோரஸாக செமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பழமையான கலாச்சாரங்கள் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்மளும் அதை வந்து சொல்லிக் கொடுப்போன்ட்டு இந்த குட்டீஸ் கூட நம்மளும் சேர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதோட மீனிங் என்ன ஏதுங்க அர்த்தங்கிறத நம்ம டீட்டெயிலாக நமக்கு தெரியாது. இருந்தாலும் அது ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லிவிட்டு தீர்த்தனம்லாம் எல்லோரும் இறக்கிச்சு அப்புறம் சரி அடுத்தது பொங்கல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் சாமி கும்பிடுங்கன்னு எல்லாருமே சாமி கும்பிட்டு புட்டெல்லாம் வச்சுட்டாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாகவும் நமக்கு வந்து ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சு, சரி பொங்கல் சாப்பிட்லான்னு சொல்லி எல்லோரும் உட்கார வச்சு இலையை எடுத்துகிட்டு வந்து பொங்கல் போட்டு எல்லோரும் பொங்கல் சுற்றி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நைட்டு வேறு லேட் இருட்டானங்காட்டி நம்ம மினி கூப்பர் பார்த்தீங்களா, மினி கூப்பரில் லைட்டு போட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லலாம். சொல்லி முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பொங்கல் வேறு லெவலில் முடிஞ்சு. அதுவும் இல்லாமல் தலை பொங்கல் வேறு. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிளம்பியாச்சு. பாய்ஸ் போகலாமா? அடுத்த வீடியோவில் guys என்னாச்சு guys மேலே கயிறு பிடிச்சி இங்க சுத்துது guys oh my god guys பாருங்க guys எதுக்கு பாத்துக்கறேன் நான் ஒரு டைம் சொல்லுங்க guys அவளை ஏதோ தரணுதே பயங்கரமான ஆபத்தான மிருகம் guys ஏதோ ஒரு ஆபத்தான மிருகம் நம்மள தோரத்தி நோக்கி ஓடிட்டு வருது guys don't do it guys நம்ம பாலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் oh my god வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ.